ஹலோ வெல்கம். நான் தான் உங்கள் செந்தூர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காஷ்மீரில் நடந்த ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் பற்றின டீட்டெயிலான காஷ்மீரில் நடந்ததுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து பிளேமிங் டைரக்ட்லி டு த பாகிஸ்தான் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாகிஸ்தானோட சப்போர்ட் மூலமாக இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா பிளேம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தான் தரப்புலேருந்து அஃபிஷியலாக நாங்கள் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு டேரெக்டாக வந்து நாங்கள் எந்த இன்வால்மெண்ட்டும் பண்ணல, சப்போர்ட்டும் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த பாகிஸ்தான் முன்னெடுத்து வச்சுட்ருக்காங்க இப்போ வரையும். பட் நமக்கு அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடைக்கல பாகிஸ்தான் தரப்புலேருந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்றத. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து பாகிஸ்தானை ப்ளேம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்றது வேர்ல்டு லெவலில் ரொம்ப வைட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம இந்தியா வந்து ரொம்ப எமோஷ்னலாக இந்த விஷயத்தை பார்க்குறேன். இது உண்மையாலுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் அண்ட் ரொம்ப சோகமான விஷயம். 26 பேர் இந்தியன் சிவிலியன்ஸ், தென் 2 ஃபாரினர் டூரிஸ்டர்ஸ். ஸோ இது ஈவன் மிலிட்டன்ட் டு மிலிட்டன்ட் கூட நடக்கலை, ஒரு டெரரிஸ்ட் வித் ஒரு சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி அந்த நியூ கப்புள்ஸ் அவங்க கூட இப்போ இறந்துட்டாங்க. ஐ மீன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்றது ரொம்ப வைரலாச்சு. அட் த சேம் டைம் இது ஒரு எமோஷ்னலாக வந்து இந்தியா லெவலில் இல்லை, வேர்ல்டு லெவல்லே வந்து இது பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுக்கான பீப்புள்ஸை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணுவோம், அட் த சேம் டைம் அவங்கள பனிஷும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நிறையா ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ 7 ஸ்டெப்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இப்போ வரையும் எடுத்திருக்க 7 முக்கியமான ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ் வேர் ட்ரீட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டெம்பரரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னா என்ன? இது இந்த ஒப்பந்தம் 1960 போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரையும் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு 3 முக்கியமான போரை வந்து இது தடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வாட்டர் அப்படின்றது 2 சைடு தரப்புல இருந்துமே வந்து ஒரு நீடியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேருமே மியூச்சுவலாக வந்து ஒத்துப்போன ஒரு ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் வித் வேர்ல்ட் பேங்க் இவங்க மூலமாக வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது எத்தனையோ போர் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் டென்ஷன் க்ரியேட் ஆகாமல் நிறைய விஷயம் நடந்தாலும் இந்த ஒரு விஷயம் இப்போ வரையும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ அதை ஒரு டெம்பரரி சஸ்பென்ஷனாக வந்து நம்ம வாட்டர் இண்டஸ் ரிவரை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்ப போகிறது கிடையாது. இதை பார்த்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் ரொம்பவே வந்து சீரியஸான ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, இது வந்து நீங்கள் போர் செய்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாகிஸ்தான் தரப்புலேருந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போதே பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் எங்கள் சைடில் எதாவது பண்ணுவோம், எங்களோட ட்ரேடை வந்து நாங்கள் அங்கே கட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியன்ஸை வந்து நாங்கள் சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அவங்க இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியா 2வது ஸ்டெப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாஸ். ஸோ சார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செட் ஆஃப் ஸ்கீம் விசாஸை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுறாங்க, மீன்ஸ் கேன்சலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விசாவை கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த விசா வச்சு யாருமே ஒரு அங்கேருந்து இங்கே வர முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இங்கே ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருப்பாங்களா விசாஸ். ஸோ அந்த விசாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 48 ஹவர்ஸில் நீங்கள் அந்த விசாஸ் வச்சு போய்க்கோங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு அலௌட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ விசாஸ் இனிமேல் கொடுக்க போகிறது கிடையாதுன்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க 2வது ஸ்டெப்பாக. ஸோ 3வது ஸ்டெப் என்ன நம்ம இந்தியா எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே இந்தியாவில் அங்கே இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், அந்த மாதிரி ஐ கமிஷன் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, பாகிஸ்தானி அட்வைசர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் நியூ டெல்லியில் இருக்காங்க சில பீப்புள்ஸ். ஸோ அவங்களாம் பாகிஸ்தானி தான், பட் அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் என்னவா கன்சிடர் பண்ணுறாங்க, பிஎன்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க, பெர்சனோ நான் கிரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பர்சன், அதாவது ஃபாரின் பீப்புள்ஸ் யாரெல்லாம் இங்கே மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்திருக்காங்களோ, ஸோ அவங்கள வந்து எப்போ நம்ம நினச்சாலும் எந்த ஒரு ரீசனும் சொல்லாமே நம்ம அவங்கள வந்து அவங்களோட ஓன் கண்ட்ரிக்கு நம்ம அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அதனால் அவங்களெல்லாம் பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, பெர்சனோ நான் கிரேட்டா, அப்படி ஒரு கேட்டகரியில் அவங்கள வச்சிட்டோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் உங்கள் ஓன் கண்ட்ரிக்கு போயிருங்க அப்படின்னு. ஸோ அதையும் வயலேட் பண்ணுறாங்கன்னு போது அதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியாக இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானி அட்வைசர்ஸ்
ஃப்ரம் இந்தியா அவங்க எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதுதான் 3வது விஷயம். 4வது விஷயம், நம்ம இந்தியாவில் பாகிஸ்தானி இருக்க மாதிரி நம்ம இந்தியன்ஸ் பாகிஸ்தானில் அங்கே அட்வைசர்ஸ் ஹை கமிஷனில் வந்து ஹை லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வர வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிக்வஸ்ட்டு வச்சு அவங்களையும் குறைச்சிருவோம், நாங்கள் அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே இங்கே கூட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே இந்த மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது ஆல்ரெடி இஷ்யூ பண்ண விசாஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து 48 hours கிளம்ப சொல்லிட்டாங்க. பட் இந்த மெடிக்கல் விசாஸ் அதுக்கப்புறம் மெயின் விசாஸ் வச்சு இங்கே வந்திருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து எல்லாருமே அனுப்பிடணும், பாகிஸ்தானுக்கு நீங்கள் போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பார்டர்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான பார்டர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம். ஸோ என்ரூட் ஆகிறதும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து அனுப்பிடணும். அதுக்கு மேலே அந்த பார்டர்ஸ் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்ஷேக் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இடத்துல வந்து ஒரு செரிமனி நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மூலமாக வந்து இந்த விஷயம் நடக்கும். ஸோ அதையுமே வந்து அந்த செரிமனி அப்படின்ற ஹேண்ட்ஷேக் செரிமனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இனிமேல் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தோமோ அது எல்லாத்தையுமே வந்து கட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது ஆஃப்டர் லாங் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இவ்வளோ சீரியஸான ஒரு கன்சர்ன் எடுத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அங்கேருந்து இனிஷியேட் ஆனதுனால தான் நம்ம இந்தியா வந்து இவ்வளோ ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வகையில் சோகமான ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சிவிலியன்ஸ் அட்டாக் ஆனது. பட் என்ன தான் நம்ம இங்கே சேஃபர் ஜோனில் நம்ம இருந்தாலும், என்ன தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும், அங்கே இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் தான். டூரிஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போனது அவங்கெல்லாம் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இப்போ சுகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் கண்டலன்ஸ் தெரிவிச்சுட்டு, ஸோ நம்ம இந்தியா வந்து எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க இனிமேலும். ஸோ ஒரு வாருக்கான இனிஷியேட்டிவாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் வந்து நிறையா சைட் பை சைடாக வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு, மீட்டிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸ்டே டியூன்ட் ஃபார் அதர் அப்டேட்ஸ். பை.